ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டு மேரியா ரெக்கரிக் சைக்கோ பார்ட் 4. போன பார்ட் எதோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா வாயின் வந்து தேங்கோட ரூம்குள்ளே வந்திருப்பா. வந்து பார்த்தா அங்கே பீர் பாட்டில், ட்ரக் ஐட்டம் அண்ட் ரூமே பார்க்க ஒரு மாதிரி மேர்ஸியாக இருந்திருக்கும். அதை பார்த்து அப்படியே பதறி அடித்து வெளில வந்து நிற்கும் போது தான் மாமியார் வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்லியிருப்பா, இந்த மாதிரி ரூமில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னதும், ஐயோ இந்த விளக்கர் இன்னும் க்ளீன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் பயப்படாதம்மா, நான் தான் இதை க்ளீன் பண்ணாமல் விட்ருப்பேன். தேங்க அப்படிப்பட்ட பையன்லாம் இல்லை. அப்படியா? ஆ ஆமாம்மா ஆமாம். நீ இந்த அந்த இங்கே சோஃபாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்துரு, நான் இந்த மெய்டை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொல்லிடுறேன். சரி. வாயின் ஏதாவது சாப்பிட்றியாம்மா? இல்லை எனக்கு எதுவும் வேணாம். ஐயோ ஏம்மா எதுவும் சாப்பிடாமல் இருக்க? இரு, நான் ரூமை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீ உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷாக போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. இப்போ ஏதாவது சாப்பிடு. லியா லியா எங்கே போன? அம்மா என்ன? அன்னிக்கு ஜூஸ் போட்டுட்டு வந்து கொடு. அன்னிக்கா? ஆமாம்மா கொடு கொடு. உங்கள் அண்ணன் எங்கே போனா? தெரிலம்மா, அண்ணன் வெளில போயிட்டா. ஐயோ இந்த தருத்தில் இன்னைக்கு கல்யாண நாள் நைட்டு இப்போ கூட ஒன்றாவது ஒரு பேரம் பற்றி பெற்று கொடுப்பான்னு பார்த்தா எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டானே. அண்ணனுக்கு கால் பண்ணி எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு வர சொல்லு. அது மட்டும் இல்லாமல் உன் அன்னிக்கறிக்கு ஜூஸ் போட்டு கொடு, சரியா? உன் அண்ணன் ரூமில் வேறு எல்லா ட்ரக் ஐட்டமாக இருக்குது, நான் க்ளீன் பண்ண சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஜூஸ் போட்டு கொடு அவளுக்கு எதுவும் தெரிய வந்துடக்கூடாது, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு லியாவும் அங்கேருந்து போயிட்டா. ஸோ மேடும் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிக்க போகிறாங்க. அப்போ லியா வந்து வாயினுக்கு வந்து ஜூஸ் கொடுக்குறா. வாயினுமே இதை நான் குடிக்கலாம்ல? ஐயோ அண்ணி நீங்கள் குடிங்க, நீ யாரும் இங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க, இது உங்களுக்காக போட்ட ஜூஸ் தான். சரி அப்படின்ட்டு வாயினும் அது ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு, அப்போ அத்தையும் வந்து வாயன்மா இங்கே வா, போய் அதில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. உனக்காண்டி புது ட்ரெஸ்ஸெலாம் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் நான், சரியா? உனக்கு இது எடுத்து பிடிச்சிருக்கோ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதை எடுத்து போட்டுக்கோ, சரியா? ஒரு நிமிஷம். சொல்லுமா. நான் உங்களை எப்படி கூப்பிடணும்? அச்சோ வயன், நான் உனக்கு அத்தைம்மா, நீ நான் அத்தைன்னு கூப்பிடு. நான் தேங்கோட அம்மா தானே, உன் மாமியார் தான். சரி, நான் இதில் இருக்கிற எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீங்கள் திட்ட மாட்டீங்கள, அடிக்க மாட்டீங்கள்ல? ஏம்மா அப்படி கேட்குற? அதெல்லாம் நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். நீ எதை நினச்சும் பயப்படக்கூடாது. இங்கே யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரும் இங்கே உன்னை எது பண்ணாலும் சரி, திட்டவும் மாட்டாங்க, அடிக்கவும் மாட்டாங்க. மேபி உன் புருஷன் உரிமையில் ஓ மேலே இருந்தாலும் பண்ணலாம், ஆனால் இங்கே இருக்கிற நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம், சரியா? இது உன் வீடு வாயன். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு வான் அப்படியே அழுகிற. ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி அன்பெல்லாம் அவன் அனுபவிச்சதே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமும் கொடுத்ததும் இல்லை. அவள் இருந்தது ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ரூம், அவளுக்குன்னு இருந்தது கிழிஞ்ச 4 துணி, அவ்வளோதான். சாப்பாடு கூட அடிக்கடி போட மாட்டாங்க, மிச்சம் போய் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாள். இப்போ இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ அவளுக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதி இருக்குது. இத்தனை வருஷம், அதாவது 10 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு ஒரு நாள் வெளில வரும்போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சந்தோஷம் தான் இப்போ எனக்கு இருக்குது. அவன் மூஞ்சில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் தேங்கோட அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஐயோ இவ்வளோ அப்பாவியான அப்புறம் நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் இருந்தாலுமே அவங்களுக்கும் வாயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கா. ஸோ அதனால் வாயினை ஹக் பண்ணி நீ எதுக்கும் பயப்படாதானே, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வானை உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. வானுக்கு இப்போ தான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே கபோர்டை திறந்து பார்க்குறான், நிறையா ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ட்ரெஸ் அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அவள் ஃபேஸ் இன்றைக்கி தான் அவள் கண்ணாடியிலே ஃபுல்லாக பார்க்குறா. ஸோ இன்றைக்கி அவள் ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி அவளுக்கே தோணுது. ஸோ கண்ணாடியை சிரிச்சிட்டே இன்றைக்கி நான் ரொம்ப அழகாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே அப்படியே திரும்பி பார்க்குறா. பார்த்தா தேங்க அப்படியே ஒரு பொண்ணு மேலே தோல் போட்டு, அதாவது பொண்ணோட தோல் மேலே கை போட்டு கையில் ஒரு பீர் பாட்டிலோடு நின்றுட்டுருக்கான். அவன் எனக்கு அதை பார்த்தது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அவளுக்கு புரியலை. ஃபஸ்ட்டு புருஷங்க இந்த மாதிரிலாம் இன்னொரு பொண்ணு கூட இருக்கலாமா அப்படின்னு அவளுக்கு தெரியலை. அவள் பாட்டுக்கு அந்த கான்செப்ட் என்னன்னு தெரியாமல் அவள் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கா. அப்போ பாட்டுக்கு நல்லா சரக்கு அடிச்சுட்டு வான்கிட்ட வரான். வானுக்கா ஒரு மாதிரி தேங்க பார்க்கும்போது பயமாக இருக்குது. அப்படியே பயந்துகிட்டே அவனை பார்த்துட்ருக்கான். அவன் என்னன்னா, யார் நீ? யார் நீனு? நானா? நான் உங்கள் நான் நாயா நான் நான் என்ன நானா நிறுத்திட்டு இருக்கா? யார் நீனு அப்படின்னு கேட்கும்போது வாயின் பயந்துட்டா. இல்லை இல்லை அது அது அத்தை 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 அப்படின்ட்டு ரூமை விட்டு வெளில வரா. அப்போ தான் மாமியார் ஓடி வந்து என்னாச்சுமா என்னாச்சு? இல்லை அது அது என்ன தேங்க என்ன பண்ணான், எனக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா அவன் சரக்கு அடிச்சுட்டு இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்ததும் அம்மாக்கெல்லாம் ஐயோ இவனை நான் என்ன பண்ணுறது, கல்யாணம் அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணி வச்சுருக்கான். எந்திரா
ஏ மம்மி வந்துட்டியா? ஆமாம், யாரும்மா இந்த பொண்ணு? ஐயோ டம், இவன் பொண்டாட்டிடா. யார் இவளா? ஆமாடா, இவன் பொண்டாட்டிடா. கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கடா. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னேன். அவங்கள வாழ்கிறேன்னு சொன்னேன்னா இவங்க இந்த மாதிரிலாம் தேவலாம் பண்ணிகிட்டு இருக்காத. ஏம்மா நீ கிளம்புமா, என் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கடுத்து என் பையனுக்குள்ளே நீ வர தேவையில்ல. ஐயோ ஆன்ட்டி, அவர் எனக்கு பே பண்ணிட்டாரு. ஸோ பே பண்ணிட்டாருன்னா கஸ்டமர் கூட நாங்கள் ஒன்றா எது தான் ஆகணும். எங்கள் சர்வீஸை நாங்கள் ஃபுல்ஃபில்லாக கொடுத்து தான் ஆகணும். நீ கிழிச்ச வரைக்கும் போதும், நீ ஒரு மண்ணக்கட்டி பண்ணி கிழிக்க தேவையில்ல. இங்கேருந்து மூடிக்கிட்டு முதல்ல கிளம்புறியா? அவன் கொடுத்தத விட 2 மடங்கு காசு நான் கொடுக்குறேன், பொத்திட்டு இங்கேருந்து மூடிட்டு போயிடும் அப்படின்ட்டு லியா ஒரு கற்று தான் கத்துறா. அந்த புள்ள பயந்து அப்படியே சரி சரி அப்படின்ட்டு காசு வாங்கிட்டு அங்கேருந்து ஓடிட்டா. ஸோ அம்மா அப்படியே லியாவை பார்த்து வாங்கினேங்கேருந்து கூட்டு போ அப்படின்றாங்க. ஸோ லியாவும் வாங்கினேங்கேருந்து அண்ணி நீங்கள் வாங்க இல்லை அவர் ஐயோ அண்ணி நீங்கள் வாங்க அப்படின்ட்டு அப்படியே லியா வந்து வானை கூட்டு வந்து சொல்கிறா, இங்கே பாருங்க அண்ணி, எங்கள் அண்ணன் இப்படி தான் இந்த மாதிரி போதை ஆயிட்டானா அவனுக்கு வந்து சில விஷயம் அடிக்கடி மறந்துடும், சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவான். 4-5 பொண்ணுங்களை அந்த மாதிரி தான் கூட்டு வருவான். கூட்டு வரட்டும், அதுக்கு என்ன? ஐயோ அண்ணி, உங்களுக்கு என்ன விவரமே பத்தலை? உங்கள் புருஷன் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படியா? ஐயோ, உங்களுக்கு கல்யாணம் என்னன்னு தெரியும்ல? தெரியும். கணவன் மணியாக சேர்ந்து வாழ்வாங்கன்னு தெரியும்ல? தெரியும். அப்போ நீங்களும் என்னன்னு அப்படி வாழணும்ல? ஆமாம் வாழணும். ஆனால் எங்கள் 2 பேருக்கு கூட தான் அந்த காதல்னு ஒன்று இல்லையே. காதல்னு ஒன்று இப்போ இல்லை, ஆனால் எப்போமாச்சும் வரலாம்ல, வர வாய்ப்பு இருக்குல்ல? அது எனக்கு தெரியாது. சரி தெரியாதனால இருக்கட்டும் அண்ணி. ஆனால் என் அண்ணன் கூட இன்னொரு பொண்ணு வர்றது தப்பு தானே? அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அவளை முடியை பிடிச்சி இழுத்து என் புருஷன்ட்டே அவள் வர அப்படின்ட்டு விரட்டி அடிக்கணும். என்னால் அப்படி பண்ண முடியாது. சரி சரி நீங்கள் அப்படி பண்ணலாம் கூட இங்கேருந்து வெளில போ அப்படின்னாவது சொல்லுங்கள், கொஞ்சமாவது திட்ட கற்றுக்கோங்க அப்படின்ட்டு ஒரு நல்ல பொண்டாட்டியாக எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம லியா வந்து வாயனுக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கா. வாயனுமே புரிஞ்சதா புரியலன்னு அவனுக்கும் தெரியல. மண்டையை ஆட்டிட்டு ரூமுக்கு வரா. வந்து பார்த்தா தேங்க போதில் இருக்கிறான். அவங்க அம்மா தான், அவனை பார்த்துக்கோம்மா, அவன் கொஞ்சம் அப்படி தான், அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ, எனக்கா இருப்பியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்படியே மனசாக டச் ஆகிடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக பேசும்போது அவளும் கொஞ்சம் சரிங்க அத்தை, நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் வர அப்படின்றாங்க. அவங்க அத்தைக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா விவரம் தெரிஞ்ச பொண்ணை கூட கல்யாணம் பண்ணி வந்தால் இவன் கூட அவன் வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நேரம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருந்திருப்பா. ஆனால் வாய் நான் அவ்வளோ இன்னசென்ட்டாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிம்மா நீ பத்திரமா இரு அவங்க கூட அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. வாயனும் அப்படியே தேங்க பார்க்குறான். அவன் பாட்டுக்கு போதில் பாட்டுக்கு கண்ணு முடிச்சிட்டு படுத்து கிடக்குறான். வாயனுக்கு ஒரு மாதிரி பயம், செத்துட்டானா என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே கிட்ட போகிறா. மூக்கில் கை வச்சு பார்க்குறா, மூச்சே வர மாட்டேங்குது. ஆனால் கண்ணு திறந்துருக்கு. வாயனும் கை அசைச்சு பார்க்குறான். எந்திக்கிற மாதிரியே தெரில. சரி ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்ட்டு அவளோட காதை அப்படியே தேங்கோட செஸ்ட்டு கிட்டே கூட்டு போகும்போது அவன் டக்குன்னு வாயனுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். வாயனா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா? ஏன் அப்போ நான் செத்துட்டேன்னு நினச்சிட்ருக்கேடி? நீங்கள் போதில் தானே இருந்தீங்க. எனக்கு எப்போமோ அதெல்லாம் தெரிஞ்சிருச்சா? சரி தள்ளுங்க, நான் தூங்க போகிறேன். எங்கே போகிற? தூங்க போகிறேன். யாரை கேட்டு தூங்க போகிற? யாரை கேட்கணும்? இங்கே வா, நீ ஃபஸ்ட் இங்கே வா. இல்லை நான் வரல, நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் என்கிட்ட வராதிங்க. நீங்கள் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு இல்லையாலாம் சொல்லியிருக்கா. எனக்கு பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? இங்கே வாடி அப்படின்ட்டு முதுகு பிடிச்சி இழுக்கும்போது ட்ரெஸ் அப்படியே லைட்டாக விலகிடுச்சு. அப்போ தான் தேங்க முதுகில் பார்க்குறான். பார்த்தா அங்கங்கே அடிப்பட்ட மார்க்கு கீரலாக இருக்குது. இது என்னடி கீரல் முதுகில்? இங்கே வா. இல்லை அது ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன ஒன்றும் இல்லை? நான் யாருன்னு தெரியும்ல? யாரு? ஐயோ நான் புருஷன்டி. அதுக்கு நான் உன்னை என்னனாலும் பண்ணலாம், புரியுதா? என்னனாலும் பண்ணலாமா? இங்கே பாரு, இந்த பாரு கையில் ரிங் போட்டிருக்கியா? நானும் போட்டிருக்கேன்ல. என்ன அர்த்தம்? 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க தம்பதிக்கெல்லாம் வாழலான்னு அர்த்தம். நம்ம 2 பேரும் எப்படினாலும் இருக்கலாண்டி. நான் முதல்ல ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கணும். நீங்கள் வா. இல்லை நீங்கள் பார்க்க வேணாம், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம்.
நான் அப்படி தான் பண்ணுவேன் இங்கே வா அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சி இழுக்கிறான். வரவே மாட்டிக்கிறா. பக்கத்தில் இருக்க டையை எடுத்து அவ்வளோதான் கையை கட்டியாச்சு. கையை கட்டி அவளை உட்கார வச்சு அவளோட ட்ரெஸ் அப்படியே அவுத்து பார்க்குறான். பார்த்தா முதுகில் அங்கங்கே கீழே கீழெல்லாம் இருக்குது. எல்லாமே அத்தைக்காய், லில்லி, அந்த நிக்கு பையன், மாமன்காரன் இவங்கெல்லாம் போட்டு மிதிச்ச தடம் தான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் முதுகில் அப்படி இருக்குது. தேங்காய் அதை பார்த்ததும், என்னது இது முதுகில் என்ன இவ்வளோ அடிபட்டிருக்கு? இது என்னடி கையில் இவ்வளோ அடி? இது என்ன சவுப்பு சவுப்பாக இருக்குது? என்ன உடம்புல சவுப்பு சவுப்பாக இருக்குது? என்னது இதெல்லாம்? இதெல்லாமேவா? அது அது வந்து இதெல்லாம் என்ன வளரிட்டு இருக்க? யார் ஒன்று இப்படி பண்ணா? சொல்லி யார் இப்படி ஒன்று பண்ணா? அது 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 வந்து என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்னால் எதுவும் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இதை பற்றி கேட்டால் எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. தயவு செஞ்சு இதை பற்றி எதுவும் கேட்காதீங்க. உன்னை யார் அடித்தாங்க? ஏன் உனக்கு இப்படி இருக்குது? நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு எனக்கே தெரியுது. நான் ஒன்றுமே தெரியாமல் தான் இருக்கேன் அப்படிங்கிறது. என்னை பார்த்தா அவங்களுக்கு பைத்தியம் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ஏன் தெரியல. நான் வீட்டை விட்டு வெளில போனதும் இல்லை. ஸோ அதனால் எனக்கு தெரியல எல்லோரும் எப்படி நடந்துப்பாங்க, புருஷன்கிட்ட பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு கூட எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ உங்ககிட்ட நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதால் என்னை பிடிக்காம கூட உங்களுக்கு போகலாம். மற்ற பொண்ணுங்கக்கிட்ட நீங்கள் போகலாம். நான் எதுவும் உங்களை சொல்ல மாட்டேன். தயவு செஞ்சு நான் அடிக்க மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா இதுக்கடுத்து எனக்கு அடி வாங்குற தெம்பில்லை. உங்கள் அம்மா என்கிட்ட சாஃப்டாக பேசுகிறாங்க. உங்கள் தங்கச்சியும் கேரிங்காக இருக்கிறா. எனக்கு இந்த வீடும் பிடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு பொண்டாட்டியாகவே இந்த வீட்டில் இருந்துடுறேன். என்னை தயவு செஞ்சு என் அத்தை வீட்டுக்கு மட்டும் அனுப்பி வச்சிடாதீங்க. நீங்கள் எந்த பொண்ணுனாலும் கூட்டுவாங்க, எப்படினாலும் இருங்க, எப்படினாலும் சரக்கடிங்க. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன். நான் பாட்டுக்கு அமைதியாக தான் இருப்பேன். உங்கள் அம்மாக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேயில் பயந்து போய் கத்திட்டேன். அதுக்குன்னு இப்படி நீங்கள் அடிக்காதீங்க, கையை கட்டி வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு வயன் பாட்டுக்கு அழுகிறா. அவ்வளோதான். தேங்க்லாம் ஒரு மாதிரி மனசெல்லாம் எப்படி சொல்கிறது, அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மனசெல்லாம் ஒரு மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவள் கண்ணையே ஒத்து பார்த்துட்ருக்கான். உளுந்து உளுந்து அழுதுட்டுருக்கா. தேங்க அப்படியே வாயனை பார்த்து, இப்போ எதுக்கு அழுகிற? சரி விடு, நான் இதை பற்றி எதுவும் கேட்க மாட்டேன், விடு, நான் எதுவும் கேட்கல, அழுகாத. அது என்னடி, என் அம்மாவை பிடிச்சிருக்கே தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்கிறிய, புருஷன் என்னையும் பிடிச்சிருக்க ஒரு வார்த்தை சொல்கிறியா? இல்லை எனக்கு சரி புரியுது, அழுகாத. உடனே எனக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்ல வரலங்கன்னு ஒரே ஒப்பாரி வைக்காத. இந்த வீட்லேயே நீ இருக்கணும்னு சொன்னில? ஆமாம். அப்போ எனக்கு நீ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? என் கூட இருப்பியா? உங்கள் கூடயா? நான் இதுக்கு எடுத்து உங்கள் கூட தான் இருக்க போகிறேன். அந்த மாதிரி இல்லடி. அப்புறம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காளே புள்ள அப்படின்ட்டு. அவன் ஆல்ரெடி ட்ரெஸ்ஸை அவுத்துருப்பான்ல, சொன்னாலும் கீழே மேலேயும் பார்க்குறான். வாயின் வரை இன்னர் தான் போட்டு உட்காந்துருப்பா, அதாவது ஒரு சீவ்லெஸ் மாதிரி போட்டு தான் உட்காந்துருப்பா. ஸோ முழுக்க காயத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவளையே பார்த்துட்ருக்கான். ஒரு மாதிரி ட்ரக்கு ஃபீல் தான் வருது. ஏன்னா இது வரைக்கும் வாயின் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, வீட்டை விட்டு வெளில போனதில்லை, வெயில் அவன் மேலே பட்டது கூட கிடையாது. ஸோ அதனால் ஸ்கின் பாடி எல்லாமே ரொம்ப சாஃப்டாக அதுவும் ஷைனிங்காக இருக்குமா. ஸோ அதனால் அவன் வச்சுக்கணும் வாங்காமல் அவளையே அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்ருக்கான். எனக்கும் இப்போ தான் புரியுது இவன் எதை மீன் பண்ணி இப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது. அவள் ஒரு மாதிரி பயத்தில் அப்படியே தயங்க பார்த்து ஏஞ்சி, என் கையை அவுத்து விடுங்க, நான் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். அவுத்து விட முடியாது. இல்லை, அவுத்து விட்டா தானே நான் ட்ரெஸ் போட முடியும். நீ ட்ரெஸ் போடவே வேணாண்டி. ஏன் 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 வேணாம்? ஏன் இப்படி சொல்கிறீங்க? ஏய் எதுக்கு வளர்ற? எதுக்கு வளர்ற? நான் தான் சொன்னேன்ல. என்ன சொன்னேன்? நீங்கள் என்னாலும் பண்ணுங்க, என்னை அடிக்க மட்டும் செய்யாதீங்கன்னு. இப்போ ஒழுங்கா என்கிட்ட அடி வாங்குறியா இல்லைன்னா என் கூட இருக்கிறியா? என் கூட இருந்தால் அடிக்க மாட்டேன், இல்லைன்னா அடிப்பேன். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறீங்க, இதெல்லாம் சரி வரல. நான் வந்து உங்கள் அம்மா கூட தூங்க போகிறேன். இதே எங்கள் அம்மா கூட தூங்க போறியா? குன்றுவேன். நீ கல்யாணம் நைட்டு ஏன் கூட தூங்க ஒழுங்கா? நான் அங்கேயே போய்க்கிறேன், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு வாயின் அங்கேருந்து போகிறா. தேங்காய் அப்படியே வாயினை பிடிச்சி தூக்கிட்டு
உன்னை கொன்றுவேன். ஒழுங்கா அங்கேயே படு. ஆல்ரெடி அடிச்ச போதை இறங்கிடுச்சு. உன்னை பார்த்தா கூட கொஞ்சம் தான் போதை ஏறுற மாரி இருக்கு. மூட்டு படு. இன்னைக்கு ட்ரக்ஸ் வேறு வீட்டில் சுத்தமாக இல்லை. எங்கள் அம்மா எல்லாத்தையும் குப்பையில் போட்டாங்க. இன்னைக்கு நீ தான் என் ட்ரக்கு. ஒழுங்கா படுறி இல்லைனா கொன்றுவேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வாயின பெட்டில் தள்ளிட்டு வாயின ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் லிப்பில் கிஸ் பண்ணுறான். தேங்க் இது ஆல்ரெடி நிறைய பொண்ணுங்களை பண்ணியிருப்பான். பட் வானிக்கு தானே ஃபர்ஸ்ட் கிஸ்ஸு. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக மயக்க வர ஸ்டேஜுக்கு போயிட்டா. கண்ணெல்லாம் மூடி அப்படியே மயக்க வர மாதிரி ஆயிட்டா. தேங்க் ஒரு நிமிஷம் ஒன்றும் புரியலை. என்ன இவ ஒரு கிஸ் பண்ணதுக்கு மயக்கம் போட்டு விழுகிறா அப்படின்ட்டு வாயின் வாயின் அப்படின்றான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா?